5 மடங்கு லாபம். என்ஜாய். 50 lakhs. మామయ్య ఒక్క నిమిషం. బాసు எங்களுக்கு எல்லா தெரிஞ்ச பிக்சர் எடுத்து சாண லாஸ் ஆகி போయింది. ఇప్పుడు ஒன்றும் தெரியாத கிரிக்கெட்ல இறங்குறோம். இந்த பெட்டிங்கு அது இதுன்னு అది కొంచెం ఎక్స్ప్లెయిన్ చేయండి ఎలాగా. ப்ளீஸ். கிரிக்கெட்ல சூதாட்டம் எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தயாளன் பக்கத்து கிரவுண்டுக்கு எங்களை கூட்டிட்டு போனான். அங்க ஒரு பையன் சூப்பரா பால் போட்டுருந்தான். அவன் போலிங்கை யாரும் டச் பண்ணவே முடியல. அப்போ போலிங் போறான்ல அந்த பையன் அடுத்த ஓவர்ல 10 ரன் கொடுப்பான். 500 ரூபாய் பந்தயம். தம்பி என்ன அடுத்த ஓவர்ல ஒரு 10 ரன் கொடுக்கணும். கொடுக்குறியா? நான் ஏன் கொடுக்கணும்? 50 ரூபாய் தரேன்டா. இந்த பெட் மேட்ச் ஜெயிச்சாலே 100 ரூபாய் கிடைக்கும். 150 200 ரூபாய். ஃப்ரெண்ட் நம்பர் தரேன். 250 ரூபீஸ்க்கு டாப் அப் பண்றியா? ஓ சைஸ்க்கு 250. ஆமா, ஏன் இருக்க கூடாதா? இருக்கலாம்டா. நம்பர் சொல்லு. 988 40 ம் என்னையா బాసు ஒரு 500 ரூபால முடிகிற மேட்ரிக்கே 50 லட்சம் ரூபா అడుగుతున్నావే. ఒక 1000 రూపాయలు ఫినిష్ చేసే. யோ இது லோக்கல் மேட்சியா? இந்த ஆள் தானே சூறாவளி அந்த மாதிரி. நான் சொல்றது சேப்பாக்கம் சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி சும்மா ஓப்பனிங்க மிரட்டும். நோர் முஸ்கரா கலீஜ். இந்தப்பா ம் பார்த்துக்கப்பா. உன்னை தான்ப்பா நம்பியிருக்கேன். அந்த தயாளங்கிட்ட இருந்த பிளேயரோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் கோர்ட்டுக்கு போனா அவன் செத்து கிடறான். நெஜ போலீஸ் வரத்துக்குள்ள நம்ம உள்ள புகுந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு ஷூட்டிங் ட்ரெஸ் வாடகைக்கு எடுத்து போட்டு வந்தா நீ தான் அவனை கொலை பண்ணு போலீஸ்காரங்க உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. அவன் செத்ததை பத்தி கூட எனக்கு கவலை கிடையாது. யார் அந்த போலரு, என்ன சிக்னல், எத்தனாவது ஓவர், எவ்வளவு ரன்னு தெரிஞ்சாதானடா நான் பெட்டு கட்டி அதுல ஜெயிச்சு என் கடனை அடைக்க முடியும். சொல்றா யாரா அந்த போலரு? சொல்றா சொல்றா சொல்லு சொல்றா. டேய் அந்த பவுலர் பேர் ஏதோ சொன்னாரு. ஆனா நீங்கலாம் பண்ண டென்ஷன்ல நான் மறந்துட்டேன். ஐயோ டேய் ஆனா அவன் எப்படி பால் போடுவான்னு எனக்கு தெரியும். நான் வேணா அதே மாதிரி பால் போட்டு காட்டுறேன். உங்களே இருக்க கிரிக்கெட் தெரியுமா? அந்த ஆக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? எனக்கு கிரிக்கெட் தெரியும். நானே கிரிக்கெட் பிளேயர் தான். நீ போடு, நான் சொல்றேன். ஸ்பின்னா மீடியம் ஃபாஸ்டா ஃபாஸ்டா? அப்படின்னா ஸ்பின்னா பக்கத்துல இருந்து போடுறது, மீடியம் ஃபாஸ்ட்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து போடுறது, ஃபாஸ்ட்னா தூரத்துல போய் ஓடி வந்து போடுறது. அப்ப ஃபாஸ்ட் தான். இல்ல பாலே இல்லாம எப்படி போல் போடுவேன்? நடிப்பு இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு யதார்த்தம் வேணும். புரியல? தீஸ்கோ இத பால நினைச்சு போடு. போ ஒரே போடா மாமையா இப்படி சூடு.
பாம்பேல இருந்து வந்திருக்கான்னு சொன்னா உடனே நம்பிடுவியா? அவன் நான் ஷாருக்கோ நான் பார்த்த உடனே தெரியறதுக்கு ஐடியெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறம் இல்லையா நீ அக்யூஸ்ட் அமைச்சிருக்கணும். உனக்கெல்லாம் எந்த இவன்டா ட்ரைனிங் கொடுத்தது? நீங்க தான் சார். நீங்க தான் சார் 2008 பேட்ச் போன கவர்மெண்ட். அப்ப நீங்க ட்ரைனிங் காலேஜ் சீஃபா இருந்தீங்க சார். ஆமா, இந்த வெங்காயத்தால மட்டும் கரெக்டா கட் பண்ணுங்க, கண்ணில் தண்ணியே வராம. யோ மரியதாஸ், நீ சீனியர் தானே, நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல? நீ பண்ணிருப்ப, ஆனா அவன் கேட்டிருக்க மாட்டான் இல்ல? மண்டையாவது ஆட்ட ஆமான்னு. என்ன இல்லையா? என்னடா திருத்துருன்னு முழிக்கிறான்? இத பார், அந்த கால் டாக்ஸி கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அந்த டிரைவரோட செல் நம்பரை வாங்கி மொபைல் ட்ராக்கிங்ல முதல்ல ட்ரேஸ் பண்ண சொல்லு. எஸ் சார். எஸ் சார். half an hour தான் டைம். எஸ் சார். எஸ் சார். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேங்கிற நியூஸ் எனக்கு வந்தா அவன் எஸ் அதுக்குள்ள சார். எஸ் சார். போங்கயா. எத்தனை செல்யூட் அடிப்பீங்க? ச்சை. சார் கொஞ்சம் இருங்க என்னையா? சார். கமிஷனர் சொல்றது கரெக்ட் தான் சார். உதயம் NH for சித்தார்த் படம் பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த மொபைல் ட்ராக்கிங் வச்சு தான் சார் எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. இனிமே தமிழ் சினிமா பத்தி பேசுனேன் ஏன் விஸ்வரூபத்தை பார்ப்பேன். இதோ ஏறப்பாரு சார். அப்படியே போன்ல கண்டினியூ பண்ணுங்க, நான் கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க. வாங்க சார், வாங்க சார். ஏன் சார்? சார் உங்க பிளான் படி இன்ஸ்பெக்டர் மோசஸ் பெசன்ட் நகர்ல இருந்து கால் டாக்ஸில வந்துட்டார் சார். போன் பேசிக்கிட்டே சிட்டியை ரவுண்ட் அடிச்சிட்டு கடைசி கமிஷன் ஆஃபீஸ் சொல்லிருக்கோம் சார். சார் மோசஸோட மொபைல் நம்பர் அங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கு சார். சிட்டில உள்ள எல்லா சிக்னல்லையும் அவரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் அலர்ட்டா இருக்காங்க சார். சார், இந்த டம்மி ஆபரேஷன்ல அவர் இங்க வரதுக்குள்ள நம்ம அவரை பிடிச்சிட்டோம்னா சிம்பிள். நாளைக்கு மேட்ச் முடியறதுக்குள்ளேயே ஆல் பட் நாம அரெஸ்ட் பண்ணிடலாம். எல்லா புக்கீஸும் இப்போ அப்படிதானே ஆப்ரேட் பண்றாங்க. நாமளும் அவங்க ரூட்லயே தான் போய் பிடிக்கணும் சார். அவங்க இப்போ பெசன்னர் டு சாந்தம் ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க சார். வண்டி எங்க இருக்கு சார்? பெசன்னர் டு சாந்தம் ரூட்ல வண்டி போயிட்டு இருக்கு சார். சார், வண்டி கமிஷனர் ஆஃபீஸ் ரீச் பண்ணிடுச்சு சார். செக். இங்க வரதுக்குள்ள பிடிக்கணும்னு நினைச்சமே, நம்ம ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சார் நான் ரீச் ஆயிட்டேன் சார். ஒரே போலீஸா இருக்கே. இது எந்த இடம்? கமிஷனர் ஆபீஸ். ஐயோ என்னடா? பல்லத்தையும் தப்பிச்சு போய் பாதாள தள்ளி விட்டுடா துரோகி. டேய் என்னடா? டேய் சார், நீங்க கொடுத்த நம்பர் கமிஷன் ஆஃபீஸ்க்கு சார் கிளாடி சார் நீங்க வெயிட் பண்ணியே கிரிமினல்ஸ் வர வச்சிருக்கீங்களே சார். எஸ் 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 மிஸ்டர் பூமிநாதன், பிஹேவ் யுவர் செல்ஃப். ஏன் இந்த குதிக்கிற? சார் நீங்க கொடுத்த half an hourல இன்னும் 10 minutes பேலன்ஸ் இருக்கு சார். என்னோட தியரி எப்பவுமே தப்பா போகாது சார். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க சார். என்ன இந்த எகுறான்? ராத்திரி தங்க பதக்கம் படம் பார்த்திருப்பானோ?